ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டீஹைட்ரேஷன் இன் பீடியாட்ரிக் பாப்புலேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், டீஹைட்ரேஷன் ஏன் வருது அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் என்னென்னா தட் இஸ் டயரியா. ஸோ டயரியா பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டயரியல் டிசீஸை மூணாக பிரிக்கலாம். எதிர் இட் கேன் பி அக்யூட் டயரியா ஆர் பெர்சிஸ்டன்ட் டயரியா ஆர் டிசென்ட்ரி. இப்போ அக்யூட் டயரியானா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே இருந்தால் தட் இஸ் அக்யூட் டயரியா. இஃப் த டயரியா இஸ் லாஸ்டிங் ஃபார் மோர் தென் 14 டேஸ் அப்படி இருந்தால் அது பெர்சிஸ்டன்ட் டயரியா. இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் வித் பிளட் இன் ஸ்டூல்ஸ் தென் இட் இஸ் டிசென்ட்ரி. இப்போ இந்த டயரியாவை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா இட் காசஸ் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனை நம்ம நீட்டாக அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டா போதும். அதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணணும். என்னென்ன அசஸ் பண்ணுறோன்னா, ஒரு சைல்டை வி ஆர் அசஸிங் வெதர் தெர் இஸ் நோ டீஹைட்ரேஷன் ஆர் தெர் இஸ் சம் டீஹைட்ரேஷன் ஆர் தெர் இஸ் சிவியர் டீஹைட்ரேஷன். இப்படி மூணாக பிரித்து அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட கிளினிக்கல் ப்ரொஃபைலை அசஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்மக்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்படி அசஸ் பண்ணணுன்னு அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா, த சைல்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ ஒரு நோ டீஹைட்ரேஷனே இல்லைன்னா த சைல்டு வில் பி அலர்ட் அண்ட் ஆக்டிவாக இருக்கும், நார்மல் சைல்டு. இதே வென் தெர் இஸ் சம் டீஹைட்ரேஷன் த சைல்டு வில் பி இரிட்டபிள், கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கும் அப்படி இப்படின்னு. இதே சிவியர் டீஹைட்ரேஷன் இருந்ததுன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது. இட் வில் பி லெத்தார்ஜிக் அண்ட் கொஞ்சம் மென்டல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகி அது பாட்டுக்கு அப்படியே லெத்தார்ஜிக்காக இருக்கும். ஸோ இதை வச்சு பேசிக்காக நம்ம என்ன டைப் ஆஃப் எவ்வளோ டீஹைட்ரேஷன் இருக்குன்னு ஒரு ஜென்ரல் அசஸ்மெண்ட் பண்ணலாம். இதோட இன்னும் நிறைய காம்பனண்ட் இருக்குது. அது என்னென்னா கண்ணில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெதர் இட் இஸ் சங்கன் ஆர் நாட். இப்போ நோ டீஹைட்ரேஷன்னா த ஐ வில் பி நார்மல். இந்த குழந்தைக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி நார்மலாக இருக்கும். வென் தெர் இஸ் சம் டீஹைட்ரேஷன் இந்த ஐஸ் வில் பி சங்கன். இங்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கே தண்ணியே இல்லாமல் சங்கனான மாரி இருக்கும். When there is severe dehydration, the eyes will be very sunken அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம சங்கனாக இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம ஜெனரலாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் ஐஸில் வேறு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா we can see about the tears. ஏன்னா டியரும் ஒரு ஃப்ளூயிட் தானே. ஸோ ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸ் அந்த டியர் காட்டும். ஸோ இப்போ நார்மலாக இருந்ததுன்னா நோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா there will be normal tearing. குழந்தை தான் தண்ணி வருது பார்த்தீங்களா, there will be normal tearing. When there is some dehydration இருந்தால் the eyes will be dry. வேறு தெர் இஸ் சிவியர் டீஹைட்ரேஷன் வில் பி வெரி ட்ரை. அப்படின்னு என்னென்னா டிஎஸ்ஸே இருக்காது ஆல்மோஸ்ட், அந்த மாதிரி கண்டிஷன். ஸோ இப்போ வேறு என்ன ஃபீச்சர்ஸை வச்சு பார்க்கலான்னா த தேர்ஸ்ட். இந்த தேர்ஸ்ட்டுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஏன்னா நோ டீஹைட்ரேஷனே இல்லை அப்படின்னா தெர் வில் பி நார்மல் தேர்ஸ்ட். நார்மலாக அந்த குழந்தை தாகம் அடிக்கும், தாகம் அப்புறம் போய் தண்ணி குடிச்சிட்டு வரும். வென் தெர் இஸ் சம் டீஹைட்ரேஷன் அந்த குழந்தை வில் ஹாவ் சிவியர் தேர்ஸ்ட். நல்ல தேர்ஸ்ட்டாக இருக்கும், தண்ணி குடித்தா உடனே ஃபுல்லாக குடிச்சிடும். இதே சிவியர் டீஹைட்ரேஷன் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ த சைல்டு வில் லெத்தார்ஜிக்னு பார்த்தோம்ல, அப்போ நீங்கள் தண்ணியே கொண்டு போய் கொடுத்தாலும் த சைல்டு வில் பி நாட் ஏபிள் டு ட்ரிங்க் த வாட்டர். அந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்காக இருக்கும். அதான் சிவியர் டீஹைட்ரேஷன். ஸோ இந்த தேர்ஸ்ட்டை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இது இல்லாமல் கிளினிக்கலாக ஏதாச்சும் டெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யோர் ஸ்கின் பிஞ்ச் டெஸ்ட். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கின்னை அந்த சைல்டோட ஸ்கின்னை இப்படி பிஞ்ச் பண்ணி பார்க்குறோம். பிஞ்ச் பண்ணுறப்ப நார்மலாக ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் இப்படி பிஞ்ச் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா கீழே இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதால் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ். ஸோ ஸ்கின் பிஞ்ச் பண்ணி விட்டால் இந்த ஸ்கின் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ் அட் அ ஃபாஸ்டர் ரேட், தட் இஸ் லெஸ் வித்தின் 1 செகண்ட். அப்படி வந்துச்சுன்னா டீஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லாம் கீழே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், நீங்கள் இப்படி தூக்கி வச்சது அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கும். இஃப் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அரௌண்ட் 1 to 2 செகண்ட்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை ஸ்லோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வேறு சம் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்படியே 2 செகண்ட்ஸ்க்கு மேலே அப்படியே இருந்துச்சு, கீழே போகாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இண்டிகேட் சிவியர் டீஹைட்ரேஷன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு குழந்தை நோ டீஹைட்ரேஷனாக சம் டீஹைட்ரேஷனாக சிவியர் டீஹைட்ரேஷனாக கிளாஸிஃபை பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு பண்ணதை ட்ரீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 3 கேட்டகரி இருக்கா. இதை நோ டீஹைட்ரேஷனே இல்லை அப்படின்னா தட் இஸ் பிளான் ஏ. சம் டீஹைட்ரேஷன்னா பிளான் பி. சிவியர் டீஹைட்ரேஷன்னா பிளான் சி. 3 பிளான் வச்சுருக்கோம். எதுன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு பிளானாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷனே இல்லாமல் ஒரு குழந்தை வருது அப்படின்னா வி ஆர் ஆப்டிங் ஃபார் பிளான் ஏ. இந்த பிளானில் ஏல என்னென்னா இப்போதைக்கு டீஹைட்ரேஷன் இல்லை, இனிமேல் வரப்போகிற ஆன்கோயிங் ஒவ்வொரு ஸ்டூலுக்கும் நம்ம அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் நம்மளோட டார்கெட். அதுக்கு நம்ம கொடுக்குறது தான் ஓஆர்எஸ். ஓஆர்எஸ் இஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இதில் என்னென்ன இருக்குன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது WHO ORS, தட் இஸ் லோ ஆஸ்மோலாரிட்டி ORS. இதில் என்ன இருக்குன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் சோடியம் போத் வில் பி 75 osmolar.
அடுத்து குளோரின் வில் பி 65, பொட்டாசியம் வில் பி 20 அண்ட் சிட்ரேட் வில் பி 10. டிஸ்னிங் ஆர்டரில் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 245 ஆஸ்மோலாரிட்டி வரும். ஸோ திஸ் இஸ் த லோ ஆஸ்மோலாரிட்டி WHO ப்ரிஃபர்ட் ORS சொல்யூஷன். இப்போ இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எவ்ரி ஸ்டூல், அந்த குழந்தை ஒரு ஸ்டூல் போயிட்டு வந்தது அப்படின்னா, இஃப் இட் இஸ் லெஸ் தென் 2 இயர்ஸ்னா ஒரு 50 to 100 ml per kg கொடுத்துடணும் ORS. இது 2 to 10 இயர்ஸாக இருந்ததுன்னா 100 to 200 ml per kg கொடுக்கணும். இதுவே 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கே தெரியும் எவ்வளோ குடிக்கணும் தாவணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இந்த நோ டீஹைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேப்பிடாக எதையும் கரெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டூல் வர வர அதுக்கு நம்ம காம்பன்சேஷன் மாதிரி ஒரு ORS கொடுத்துக்கிறோம். இதுவே சம் டீஹைட்ரேஷன் அப்படின்னு கொஞ்சம் சம் டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா we have to go for plan B, that is the second treatment protocol. இங்கே மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னென்னா ரீஹைட்ரேஷன். ஏன்னா இங்கே டீஹைட்ரேட் ஆகிருக்கு குழந்தை, அதை ஃபஸ்ட்டு ரீஹைட்ரேட் பண்ணணும். அப்போ கொஞ்சம் ஃப்ளூயிட் கொடுக்கணும், லாஸ் ஆனதுக்கு ஆல்ரெடி. அதுதான் ரீஹைட்ரேஷன். இங்கே என்ன பண்ணுறோன்னா 75 ml per kg, this is milliliter per kg of ORS over 4 hours கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு. இதை கொடுத்தோன்னே சைல்டு இதுக்கு முன்னாடி லாஸ் ஆனதெல்லாம் திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் லாஸஸ். போன தடவை பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு ஸ்டூல்ஸுக்கும் நம்ம போனதில் கொடுத்த மாதிரியே இப்போ இந்த பிளான்லேயும் கொடுக்குறோம். அடுத்து இது இல்லாமல் டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம இங்கே அந்த நீடையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஹாலிடே செகார் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் அந்த குழந்தையோட வெயிட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வச்சு எவ்வளோ ஃப்ளூயிட் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறோம். எப்படி போடுறோன்னா, அந்த குழந்தைக்கு 10 கிலோவுக்கு கீழே இருந்தால் 1 கிலோவுக்கு 100 ml கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 kgன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோவுக்கு 100 mlனா 900 ml கொடுக்கணும். இதுவே 10 to 20 kg இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 10 ஒரு 15 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 kgக்கு நம்ம முன்னாடி ஃபஸ்ட் லைனில் பார்த்தோம் பார்த்தீங்களா 100 ml per kg, அந்த மாதிரி கொடுத்துட்டு 1000 ml ஆகுதா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேஜிக்கும் we are adding 50 ml per kg. ஸோ இப்போ 15 கிலோனா ஃபஸ்ட்டு 1000 ஃபார் தட் 10 kg. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு கிலோவுக்கும் 50 ஆட் பண்ணுறோமா, அந்த மாதிரி 5 கிலோ ஆட் ஆகிருக்கு. ஸோ 50 போட்டால் 250 வருது. தட் இஸ் 1250 ml கொடுக்கணும். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். அதுவே மோர் தென் 20 kg இருந்தால் ஃபஸ்ட்டு 20 kgக்கு ஃபர்ஸ்ட் 10 kg 1000, அடுத்த 10 kg 500, அதை 1500 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு கேஜிக்கும் 25 ml ஆட் பண்ணணும். சிம்பிள். இது மாதிரி டெய்லி ரெக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 3 பாயிண்ட் பார்த்தோமா. இதுவே அந்த குழந்தைக்கு சிவியர் டீஹைட்ரேஷன் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா இந்த குழந்தை இட் வில் பி அனேபிள் டு ட்ரிங்க் வாட்டர். அதனால நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணணும், we should give IV fluids. So what is the preferred IV fluid? That is ringer lactate plus 5% dextrose. இதை நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த மாதிரியே பிளான் பியில் பார்த்த மாதிரி பிளான் சிலையும் 3 பார்ட்டாக கொடுக்குறோம். 1, 2, 3 அப்படின்னு. 1 that is same dehydration, 2 and 3 முன்னாடி பார்த்தா அதேமாரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆன்கோயிங் லாஸஸ் அண்ட் டெய்லி ரெக்யர்மெண்ட் பை ஹாலிடே செகார் ஃபார்முலா. இங்கே ரீஹைட்ரேஷனை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணுறோன்னா, போன இதில் 75 ml per kg ஒரு 4 hours கொடுத்தோமா, இங்கே we are giving 100 ml per kg to every child. அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 30-70 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 30 ml per kg-யை 1 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா 1 ஹவரில் கொடுக்கணும் அண்ட் மீதி 70-ஐ 5 hours கொடுக்கணும். ஸோ டோட்டல் 6 hours கொடுக்கணும் 1 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால். இதுவே 1 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு 30 ml per kg-யை அரை மணி நேரத்தில் கொடுக்கணும், அடுத்த 70 ml per kg-யை 2.5 மணி நேரத்தில் கொடுக்கணும். தட் இஸ் பாதி. அந்த லெஸ் தென் 1 இயர்க்கு கொடுக்குறதுல பாதி டைமில் கொடுத்து முடிச்சிடணும். ஸோ கால்குலேட் பண்ணால் 3 hours வரும். ஸோ இப்படி நம்ம ரேப்பிடாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்ரி ஸ்டூல்ஸ் அந்த கால்குலேஷன் படி கொடுக்கணும், டெய்லி ரெக்யர்மெண்ட்டாக ஹாலிடே செகார் ஃபார்முலா படி கொடுக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் ஜிங்க். ஒரு டயரியா குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ORS கொடுக்குறதோடு சேர்த்து இந்த ஜிங்கை நம்ம மேண்டேட்டரியாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐயில் எபித்தீலியல் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டில், அந்த செல்ஸ் எல்லாம் இது நல்லா வளர வைக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் ஜிங்க். அப்புறம் டயரியா பெர்சிஸ்டன்ட் டயரியா ஆகாமலும் பார்த்துக்கும். ஸோ இதை எந்த மாதிரி டோஸில் கொடுக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிவன் ஃபார் 14 days இன் டோட்டல். ஸோ டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் 6 months அப்படின்னா நம்ம we are giving a dose of 10 mg per kg, I mean 10 mg per day. இதுவே மோர் தென் 6 months இருந்ததுன்னா எவ்வளோ வயசானாலும் we are giving 20 mg per day. இதுதான் டோஸ் ஃபார் 14 days கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீஹைட்ரேஷன் அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி ORS ஜிங்க்லாம் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ.